வர வர எல்லாருக்கும் ஒரே விளையாட்டா போச்சு. இந்த கண்ணம்மா எங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எதையும் காணோம். அப்புறம் எப்படி சமைக்கிறது? நம்ம சாப்பிடுவோம்ல அந்த அரிசி. அது என்ன அரிசி? அது புழுங்கல் அரிசி. அது அந்த அரிசி தான். இல்ல பச்சை அரிசி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ரோஸ்ட்க்கு என்ன வேற தமிழ்ல? வறுவலா? என்ன சொல்றாங்க? வறுவல். வறுவல். ஆமா வறுவல் வறுவல். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஃபர்ஸ்ட் இடி. இடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா வெளிய போயிடாது. போகாம இடிக்கணும். அழாம ரசிகா. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நான் பண்றேன். இவ்ளோ தூரம் பண்ணவளுக்கு இது பண்ண தெரியாதாக்கும். சரி அப்ப நான் யூ ஓட்றேன். நீ என்ன செய்யணும்னு உனக்கு நான் சொல்றேன். நானே இப்ப நக்கி பார்க்கறேன். நல்லாதான் இருக்கு. உப்பு கம்மியா? காரம் ஜாஸ்தி? மத்து இருக்கு, கோசக்கரண்டி இருக்குது, கரண்டி இருக்குது, ஸ்பூன் இருக்குது. ரைட் ஓகே. உப்பு. இங்கே வச்ச பானை எங்கே காணோம்? மத்து கரண்டி எல்லாம். ஐயே கீதா, கீதா எங்கே காணோம்? இங்கே வச்சிருந்தேன் நான். இப்போ தான் வந்து பானை இல்லை. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? எப்போ தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது? சீக்கிரம் எடுத்துகிட்டு வாப்போ. எங்கே போச்சு? இங்கே தானே வச்சேன். வர வர எல்லாருக்கும் ஒரே விளையாட்டா போச்சு. இந்த கண்ணம்மா எங்கே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எதையும் காணோம். அப்புறம் எப்படி சமைக்கிறது? எல்லாம் விளையாடிட்டு இருக்கீங்க. என்ன எவ்வளோ நேரம் இருக்கு காலையிலேருந்து? எல்லாம் ஆளுக்கு கண்ணாமூச்சி காமிச்சிட்டு இருக்கீங்க. எல்லாம் பொருள்லாம் அவரை காணா போகுது. பேய் பீசஸ் இருக்கும் நடமாட்டேன். இந்த மாதிரி என்றைக்குமே நடந்தது இல்லையே. ஏன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கு? எல்லாம் நீங்கள் தான் ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அப்படியே இழுத்தடிச்சு சாயந்தரம் வரைக்கும் ஆக்கி விட்டுடுங்க. அப்புறம் எப்போ எல்லாம் ஷூட்டிங்கை முடிக்கிறது? எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா நான் வீடியோ போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. கீதா லூஸு முடியலடா. நானே ஷூட்டிங் பண்ண முடியாமல் உட்காந்துட்டு இருக்கேன். திரும்ப இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். விடுங்க விடு. இங்கே வா, நீ வா, ஒரு நிமிஷம். நீங்கள் வா இங்கே. ஏய் அடி பாவி, அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டுங்க. இவளுங்க பண்ணுற கொடுமையெல்லாம் உனக்கு தெரியாது தெரியுமா? காலையிலேருந்து இந்த செட்டப்புக்கு அவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ எங்கே இங்கே? உங்களை பார்க்க தான் வந்தேன். நீங்க என்னடா ஃபுல்லு இந்த மண் வாசனை செட்டப்ல ஒரு குக்கிங் ஷோ நடத்திட்டு இருக்கீங்க. அதுதான் அது பண்ணுறான்னு பேரு. அதுக்குள்ளே எனக்குப்பா ஒரு ஒரு வழி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு செம்ம சர்ப்ரைஸு. சரி நீங்க குக்கிங் நடத்துங்க, முடிச்சுட்டு கூட நம்ம அதுக்கப்புறம் இங்கே அந்த கதையெல்லாம் வேணாம். செட்டப்புக்குள்ளே வந்தால் நீ அமைக்காமல் போகக்கூடாது. அதேதான். அது அப்படிதான். அதெல்லாம் கிடையவே கிடையாது. பாரு கடாய் எல்லாத்தையும் ரெடியாக வச்சிருக்கிறேன். என்ன சமைக்கிற சொல்லு. சமைக்க தெரியாதா? நல்லா சமைப்பேன்றது வந்து அது எப்படி வந்து எனக்கு தெரியாது. இப்படி ஒரு அடுப்புல நான் சமைச்சது இல்ல. இப்படி ஒரு அடுப்புல தான் சமைச்சு காமிக்கிறது. இதுதான் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சரி நீ எந்த ஊர்? ஒன்று சொந்த ஊர் இது? பெங்களூர்னா அப்போ ஏதாவது கர்நாடகா ஸ்டைலில் ஏதாவது ஒன்று சமைக்கலாம்ல? கர்நாடகா ஸ்டைல் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, அப்படியே பண்ணிடலாம். எனக்கா அந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. உனக்கு நீ என்ன சமைப்ப சொல்லு. சிக்கனா மட்டனா ப்ரான்ஸா ஃபிஷ்ஷா என்ன சமைப்ப? அடேங்கப்பா என்ன இப்போ நான் எது கேட்டாலும் இருக்குமா? என்னைய பற்றி அது மட்டும் நீ வந்து கவலையே படாத. எல்லாம் ஊறுறது பறக்கிறது மேயறது அத்தனையும் நான் வச்சிருப்பேன். ஸ்டாக்காக வச்சிருப்பேன் நான். உனக்கு என்ன வேணும்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ப்ரான்ஸா? எறா சமைக்கலாமா? இருக்கா? கர்நாடகா ஆத்தென்டிக் டிஷ் மாதிரி. ஆமா. அப்போ கர்நாடகானா அப்போ பிரான்ஸ்ல வந்து ஒரு தொக்கு பண்ணலாம். நெய் தொக்கு கீ ரோஸ்ட் அப்படினு சொல்லலாம். எறா நெய் ரோஸ்ட். ஓ ஓகே. இந்த மேங்களூரியன் ஸ்டைல்ல நான் வந்து அந்த ஹைவேல எல்லாம் போகும்போது நான் பாத்துர்க்கேன். அது வந்து அந்த மேங்களூர் ஸ்டைல்ல வந்து எப்படி அப்படினு வேணா நான் உங்களுக்கு சொல்றேன். வெறும் பிரான்ஸ் பண்ணா அது கூட சைட வச்சு சாப்பிடுறது. நான் சொல்லி தரேங்கற மாதிரி சொல்றேன். உங்களுக்கு தெரியாதா? இன்ட்ரஸ்டிங். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சத்தியமா எனக்கு வந்து கர்நாடகா ஸ்டைல் ரொம்ப கம்மியா தான் தெரியும். Okay, then let me do that. Then you teach me that recipe. Okay, fine. உங்களுக்கு prawns என்னமோ பண்ணிடுற. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன வேணும்? லைக் ரைஸ் வேணுமா இல்ல என்ன இதெல்லாம்? ரைஸ் எல்லாம் யூசுவல் ஆச்சு. அதே ஏதாவது புதுசா தான் சொல்லு.
நார்மலா அந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம சைடுல வந்து நீர் தோசை தான் சாப்பிடுவோம். அப்படியா? நீர் தோசை பண்ணிடலாமா? ஆ நீங்க பாட்டுக்கு பண்ணிடலாம்ங்க. எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ போயிட்டு. உனக்கு என்ன? போய் அரிசி ஊற வச்சுட்டு வரேன். ஆமா, அரிசி ஊற வச்சுட்டு வா. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரான்ஸ்ல ஆரம்பிக்கலாம். ஓகே, செம்ம சூப்பர். பாருங்க மக்களே, இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ரெசிபி, சர்ப்ரைஸான ஒரு ரெசிபி இல்லை? நானும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஜாலியாக இருக்குது எனக்கு. இன்னைக்கு ஒரு கம்பெனி இருக்குது. இன்னைக்கு வரட்டும் அவளை, இந்த கிராமத்து சமையல் பண்ணுறேன்ட்டு அவளை ஒரு வழி பண்ணுறேன். வரட்டும், மாட்டான் என்கிட்ட. வழி வச்சுட்டா. வா 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 வா. ஏன் உங்க மேல இவ்ளோ எறும்பு வருது? Because I am a sweet person. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இல்லை, இட்ஸ் ஓகே, நீயும் ஸ்வீட்டு தான். அவன் வரும் பாரு, இப்போ கொஞ்ச நேரத்தில் உன் மேலே ஏறும் பாரு. எறும்பு எல்லாம் ஏறும், பாம்பு கூட அப்பப்போ வரும். காட்டுல உட்கார்ந்து பண்ற மாதிரி தான் இருக்கு வச்சுமா. இல்லை, நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த மாதிரி இது வந்து திரும்ப இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ எல்லாரும் வந்து மண் சட்டியை வந்து இப்போ விரும்பி வாங்குறாங்க. நானும் வச்சிருக்கேன் மண் சட்டி. ஆனா நான் என்னன்னா கேஸ் அடுப்புல மண் சட்டியை வச்சு பண்றேன். பிரான், ஃபிஷ் குழம்பு இதெல்லாம் வந்து மண் சட்டில தான் பண்ணுவேன், மண் பானையில தான் பண்ணுவேன். அப்படியா? டோன்ட் வெரி, நல்லா தான் சமைப்பேன். ஓகே ஓகே ஓகே. இல்லனாலும் நல்லா சமைப்பேன். சமைக்கிறது மட்டும் இல்ல, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அழகா கத்து கொடுக்கணும் நீ. ஓ மை காட். ஆமா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. நிறைய பேர் சமைக்கிறாங்க, ஆனா கத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அது கிளியரா சொல்லி கொடுக்கறது இல்ல. சமைக்கிறேன், அம்மா கத்து கொடுப்பாங்க. சரியா? டவுட்லாம் நான் நிறைய கேட்பேன். இருந்தாலும் கடலைமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. இப்போ இன்கிரீடியன்ட்ஸ் சொல்லு, என்னென்னலாம் தேவை? ஒரு 2 கிளாஸ் அரிசி வந்து தண்ணியில ஊற வச்சிருக்கேன். பச்சரிசி, புழுங்கல் அரிசி, which one? மாட்டிக்கிட்ட பங்கு. ஓ, இது வேற இருக்கா? என் கையில கிடைச்ச அரிசி என்றால் பல வகைகள் உண்டு. நம்ம சாப்பிடுவோம்ல அந்த அரிசி. அது என்ன அரிசி? அது புழுங்கல் அரிசி. அது அந்த அரிசி தான். இல்ல, பச்சரிசி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்படியா? சரி, ஏதோ ஒரு பாஸ்மதி. இல்ல பாஸ்மதி போட கூடாது. நம்ம சோனா போல்ல, சோனா மசூரி அப்படின்னு ஏதோ சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி நார்மல் அரிசி வந்து ஒரு 2 கிளாஸ் அரிசியை வந்து ஊற வச்சிரணும். ஆனா இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 hours ஊறணும். அப்போதான் நமக்கு தோசை அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இது வந்து இப்படி ஊற வச்சுட்டு இமிடியேட்டா அரைச்சி அப்படியே பண்ணிரலாமா? இல்ல, நீங்க ஆப்பத்துக்கு ஊற வச்சிருந்தீங்க, எடுத்துட்டு வந்துட்டேன். சரி இருங்க, வேற இன்கிரிடியன்ட் சொல்றேன் இப்போ. வாவ், இது யார் க்ளீன் பண்ணது? நான் தான். உரிச்சி பின்னாடி இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து வச்சது நானு. சும்மா ஸ்டைல சட்டியில போட்டு எடுத்துட்டு வந்துட்டு நானா? சரி ஆமா, சட்டியில போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். இதுதான் நம்ம மெயின் இன்கிரிடியன்ட் இன்னைக்கு டிஷ்ஷோட கிங் இவர். அடுத்து இப்பவே சாப்பிடும் போல இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஆத்தென்டிக்கா மேங்களூர் ஸ்டைல்ல பண்றோங்கிறதுனால இதுதான் மெயின். ஒரு 5 காஷ்மீரி மிளகா அண்ட் நார்மல் மிளகா ஒரு 5 போட்டுட்டு ஒரு 10ல இருந்து 12 முந்திரி, கொஞ்சோண்டு புளி. ஓகே, இதத்தனையும் ஒரு 20 minutes to 30 minutes ஊற வச்சு நல்லா ஊற வச்சுக்கிட்டு நம்ம அரைக்கிறோம். அது வந்து ஒரு இவ்ளோ ஒரு எவ்வளோ இருக்கோ இவ்ளோ சின்ன வெங்காயம். அப்படி எல்லாம் சொன்னா வந்து அவங்களுக்கு புரியாது. கிராம்ஸ் கணக்குல சொல்லு. சத்தியமா எனக்கு தெரியாது. கையில இப்படி எடுத்தே ஒரு கையில இவ்ளோ அவங்க எப்படி போடுவாங்க? வெங்காயம் வந்துச்சு, அந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். சரியா? எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 100 கிராம்ஸ், 100 to 150 கிராம்ஸுங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். ஸோ சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனா அப்படி பொடியா நறுக்கி வச்சிருக்கீங்க. ஓகே, இது அதுக்கப்புறம் ஒரு 10ல இருந்து 12 பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி. ஓகே, இது வந்து வதக்குறதுக்கு, இது வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கிறது. ஓ, கிரைண்ட் பண்றதுக்கு. ஓகே, ரைட். சோ அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச இன்கிரிடியன்ட்ஸ். அவ்வளவுதான். என்ன? உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, மஞ்சள் தூள் அண்ட் கல்லுப்பு. ஓகே, இது ரெண்டும் நம்ம யூஸ் பண்றோம். ஆமா. ஓகே, அவ்வளவுதான். அடுத்து நம்ம வந்து நம்மளோட சமையல்ல இன்னொரு மெயின் இன்கிரிடியன்ட் நம்ம தலைவர். வாவ், நம்ம நெய்யில தான் சமைக்க போறோம். because this is மேங்களூர் prawn வறுவல். இல்ல சாரி, this is மண்சட்டி சமையல். பிரான்ஸ்க்கு தமிழ் எறா. மங்களூர் எறா ரோஸ்ட். ரோஸ்ட்க்கு என்ன வேற தமிழ்ல? வறுவலா என்ன சொல்றாங்க? வறுவல். ஆமா, வறுவல். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? மேங்களூரியன்
இறால் வறுவல். நெய் வறுவல். அம்மா அந்த நெய்யை சேர்த்துக்கோங்கம்மா. அதுதான் மெயின். ஓகே, நெய் வறுவல் அது நம்ம செய்ய போறோம். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. பெங்களூர் இறா நெய் வறுவல். பெங்களூர் இறால் நெய் வறுவல்ல இருந்து நாங்க செய்ய போறோம். ஓகேவா? அடுத்தது அவ்வளவுதான். இதுதான் ingredients. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பர். லெட்ஸ் ஸ்டார்ட் குக்கிங். அந்த பானையில பண்ணிடலாமா? அது பானையா அது? சாரி. இத பாருங்க மக்களே. ஏன்னா இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. இது இவளுக்கு பானையா? எக்ஸ்கியூஸ் மா. எனக்கு சமையல் தான் பண்ணுங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு சமையல்னா பாத்திரத்தை பத்தி கூட தெரிஞ்சு சொல்லணும், வச்சுக்கணும். சட்டி இது என்னது இது? இது என்னது இது? வாணல். என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்ன இது? சரி, கடாய். கடாய். கடாய் மண்ணுல வந்து செஞ்ச கடாய். இது பாரு புடியோட எல்லாம் இருக்குது. தமிழ்ல என்ன சொல்வீங்க கடாய்க்கு? வாணலின்னு சொல்லலாம். ஓகே, அதுதான். ஓகே, இதுல இதுல வந்து மண் சட்டியில நம்ம பண்ணி வச்சிருக்கோம். பட் ஸ்டில் இது நல்லா பழக்கி வச்சிருக்கிறதுனால இதுல அடி பிடிக்காது மக்களே. ஸோ அதனால நீங்க வந்து பழக்கினதுக்கு அப்புறமா நீங்க இதுல பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, பத்த வச்சிரலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் குக்கிங். எங்கே பற்ற வைக்கிறதுக்கு மேட்ச் பாக்ஸை கொண்டு வாங்கம்மா. ஓகே, சூப்பர். ஆண்டவா கடவுளே, நல்லபடியாக வரணுமே. நல்லா தான் வரும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சரியா, இப்போ வந்து ப்ரான்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. சரியா, ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு. இப்போ கேஸ்லன்னா நம்ம வந்து அடுப்பு கம்மி ஏத்தி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயே வா, இன்னும் முழுசா இருக்கு. இதுல எப்படி நம்ம வந்து கம்மி பண்றது? இப்போ எனக்கு லோ ஃப்ளேம் வேணும். லோ ஃப்ளேம் வேணுமா? இந்த குச்சியை அப்படியே வெளில எடுத்துட்டோம்னாக்கா விறக அது கம்மியாயிடும். நோ ப்ராப்ளம். அது ஒன்றும் அவ்வளோ ஹீட் ஆகல. மண் சட்டியில் அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஏறாது. ஓகே, சரி. அப்பனா இப்போ கண்ணெரியுது. என்னடா இது? இவ எப்போ பிரான்ஸ் கீ ரோஸ்ட்டை பண்ணி எப்போ இவ நீர் தோசை பண்ணி நான் எப்போ சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல. போ, அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. ப்ரான்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். இந்த இடத்துல கேப்ல போடு. இந்த கேப்ல ஒருத்தர் போடு. இந்த கேப்ல ஒருத்தர் போடு. நடுவில் போடு. அவ்வளோதான் மேட்ரு. அதாவது நெய் தான் இதில் வந்து மெயின். வாசனைக்கு, ஃப்ளேவருக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் என்ன தேடுற? அதாவது சட்டியில் தண்ணி இருக்குது பாரு, கை கழுவு, எல்லாமே அப்படி தான் பண்ணிக்கணும் நம்ம. டேப்பு கிப்பெல்லாம் கிடையாது. ஓகே. ஓகே, ஃப்ளேம் இப்போ ஏத்துறோம். இல்ல லைட் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணுவாங்க? நீ என்ன தெரியுமா நான் சொல்கிறேன்? உன்னைய கொண்டு போய் இந்த குக் வித் கோமாளியில் விடணும் ஒன்று. அப்போ தான் நீ வந்து கரெக்டாக. சீரியஸாக எனக்கு சத்தியமா குக் வித் கோமாளியில போற அளவுக்கு எல்லாம் சமையல் எப்படி வச்சிருக்கீங்க? ஏன் நீங்க எல்லாம் வந்து என்னென்னமோ செஞ்சு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சமையல் தெரிலனாலும் அங்கே வரலாம். ஆமாம், சமையல் தெரியாதவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு தேவை சமையல் தெரியாதவங்களும் கூட தான். ஆனால் அதில் சமையல் தெரியாதவங்க போனாங்கன்னா அந்த ஷோ முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. ஆமாம் ஆமாம். நம்ம ஊர் சமையல் அதெல்லாம் பண்ணலாம். சும்மா இந்த கான்டினென்டல் அது இதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கணும்டா. டைப் ஆஃப் சாப்பாடும் கற்றுக்கணும். ஓகே ஓகே, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, எல்லாமே கற்றுக்க வேண்டியதுதான். லேர்னிங் இஸ் எவ்ரிதிங். சோ இது வந்து எதுக்கு நம்ம இப்போ ரோஸ்ட் பண்றோம் சொல்லுங்க? சொல்லு. கொஸ்டின் கேட்டா அதுக்கு ஆன்சர் சேர்த்து சொல்லணும். பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. சொல்லு, எதுக்கு ரோஸ்ட் பண்றோம்? வாட்டர் கண்டென்ட் இருக்கும்ல, அது கொஞ்சம் போகட்டும். ஓ, வானா தண்ணி விடுமே டான்ஸ்ல. அதுதான் அது வரணும். போகணுமா? சுருண்டுடணும் அப்படியே. ஓகே. இதை வந்து ப்ரான் சீக்கிரமாக குக் ஆகிடும்ல. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சமாக குக் பண்ணி அப்படியே எடுத்துட வேண்டியதா? இல்லை ஒரு 3 மினிட்ஸ் ஆகட்டும். 3 நிமிஷத்தில் ஃபுல்லாகவே குக் ஆகிடும். இல்லை ப்ரான்ஸ் குக் ஆகிறதுக்கு 6 மினிட்ஸ் வேணும். அப்படியா? கணக்கெல்லாம் தெரியுமா உனக்கு? குக் வித் கோமாளியில் போகலன்னு என்ன பார்த்தல. வேற லெவலில் இருக்கு இப்போவே. ஐயோ, ஓ, உப்பு கிப்பு தான். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பழகிக்கணும். ஓகேவா? நான் பாட்டுக்கு வீட்டில் இருந்திருக்கலாம். சர்ப்ரைஸ் கொடுங்க.
ஆக்சுவலி ஆயிடுச்சு. ஆயிடுச்சுல்ல? Yeah. இப்போ என்ன பண்ணலாம்? இது வந்து கடாய் எடுத்துருவோமா? கடாய் எடுத்துட்டு இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நம்ம வேற ஒரு அதுதான் எது வேற ஒரு பிளேட்டுக்கு. வேற ஒரு பிளேட்டுக்கு இதை வந்து மாத்திரணும். ஓகே. A few minutes later. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த ப்ராசஸ் வந்து கொடுங்க. இத சைடுல வைக்கலாம். ஊற வச்சிருக்கோம் சும்மா. இந்த ஐட்டம் சரி பிளஸ் பூண்டு அப்புறம் இஞ்சி இது எல்லாமே சேர்த்து கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுட்டு அரைச்சிட்டு வரணும். சரியா? இருங்க அரைச்சிட்டு வரணும். எங்க எந்திரிக்கிற மிக்ஸில அரைச்சிட்டு அரைக்கிறது தான் அந்த உரல் இருக்கே. என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. மிக்ஸில கிடையாது. ஏதோ சமைக்க சொன்னீங்கன்னு வந்தேன். அதுக்காக இப்படி எல்லாம் பண்ண கூடாது. சரியா? சோ ஆத்தென்டிக் நம்ம மேங்களூரியன் இறால் நெய் ரோஸ்ட் பண்றோம். அதனால இதுல அரமா இல்ல நடுவுல ஒரு process மறந்துட்டேன். அடி பாவி. ஓ கர்த்தரே. சரி சொல்லு அடுத்த process என்ன? அது முன்னாடி இல்ல இது ஊர்ன இது சேர்த்து நம்ம வந்து இந்த தனியா அப்புறம் மிளகா அதெல்லாமே மிளகு அதெல்லாமே வந்து இன்கிரிடியன்ஸ் லிஸ்ட்ல கூட காட்டல. பரவாயில்லையா? ஏன் காமிக்கல நீங்க? அது நானா சமைக்கிறேன், நீல சமைக்கிற. சரி ஓகே. சரி அதெல்லாம் அந்த அஞ்சரை பெட்டியில இருக்க பாரு. இப்போ பாருங்க இந்த அஞ்சரை பெட்டியில இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து நானே மறந்துட்டேன் ஆக்சுவலி. கரெக்ட்டா? இப்போ நானே சொல்றேன். இது வந்து தனியா, சீரகம், வெந்தயம், சோம்பு, பெப்பர், கசகசா. என்ன சொல்றீங்க இத? கசகசா. நாங்க வந்து கஸ்கசேன்னு சொல்றோம். கஸ்கசே. and இது வந்து கடுகு. சரியா? இது எல்லாமே 2 ஸ்பூன். ஆனா இது மட்டும் அவ்வளவு கிடையாது. வெந்தயம் வந்து சும்மா இவ்ளோ அவ்வளவுதான். ஓ நாட் பேட். தெரியுது அது உனக்கு? ஆமாமா தெரியுது. கசப்பு வரும். வெந்தயம் ஜாஸ்தி போடக்கூடாது. வெந்தயம் ஜாஸ்தி போடக்கூடாது. இப்போ சொல்றேன் இது எவ்வளவு ஸ்பூன்ஸ் போட்டு இத வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற ஐட்டம்ஸோட நம்ம வந்து அரைச்சுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் இது ட்ரை ரோஸ்ட் இப்போ நம்ம வெட் ரோஸ்டர் ட்ரை ரோஸ்ட் இப்போ ரெடி பண்றோம். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்றோம் நம்ம. ட்ரை ரோஸ்ட் பண்றோம். 2 ஸ்பூன் தனியா. அப்புறம் ஜீரகம் 2 ஸ்பூன் ஜீரகம். டீஸ்பூன்னு வெச்சுக்கலாம். கம்மியா போடணும். சரியா? கம்மியா போட்டுக்கோங்க. நிறைய இல்ல. ப்ரான்ஸ் எவ்வளோ எடுக்கிறீங்களோ எறா எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டபுள் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தி ப்ரான்ஸ்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக அரைச்சிக்கலாம். ஆஹா வாசனை வருது இல்ல? பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ரை ரோஸ்ட் மசாலா. நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு போருமா? காரம் உங்களுக்கு எப்படி காரமா வேணுமா? கொஞ்சம் காரம் இருந்தா நல்லா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சோண்டு மிளகு. ஓகே. ரெட் சில்லிஸும் இருக்கிறதுனால நமக்கு வந்து மிளகு வந்து கொஞ்சம் கூட குறைச்சல் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வெந்தயம் வந்து ரொம்ப எல்லாம் போடக்கூடாது சும்மா. ஏன்? கசக்கோ வேற என்ன? அதுக்கு தான். சரியா? இவ்ளோ ஓ ஏ क्वेश्चनக்கு ஆன்சர் வேணும் எனக்கு. ரொம்ப ஒரு இவ்ளோதான். ஓகே. இப்போ வந்து கசகசா 1 ஸ்பூன் ஒரு 1.5 ஸ்பூன் வெச்சுக்கலாம். சரியா? நம்ம எடுத்துக்கிற ப்ரான்ஸ்க்கு இது போதும். ஓகே. 1 ஸ்பூன் கசகசா. அப்புறம் கடுகும் போடணுமா? 1.5 ஸ்பூன். டன். அவ்வளவுதான். 1.5 ஸ்பூன். ஓகே. ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துறணும். ஐ திங்க் இட் இஸ் டன். ஆக்சுவலி இட் இஸ். கசகசா அப்புறமா இல்லனாக்கா யா எடுத்துடலாமா? எடுத்துறோம். ஓகே. இப்போ இது ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. நல்லா சூப்பரா ட்ரை ரோஸ்ட் ஆயிருக்கு. இல்ல பாரு எல்லாம் வெடிச்சிருக்கு பாரு. இந்த தனியாலாம் பாதியா வெடிச்சிருக்கு. ஓகே. இப்போ என்ன பண்ணோம்? இதெல்லாம் அரைக்கணுமா? இதெல்லாம் தான் அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு அப்புறம் நுணுக்கி ஃபர்ஸ்ட் போட்டு கொஞ்சம் தானே இருக்கு. நுணுக்கிட்டு இப்படி இல்லையா? இது வந்து என்ன அரிசி ஆட்டுற மாதிரி இருக்கே. ஃபர்ஸ்ட் இடி. இடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா வெளியே போயிடாது. போகாம இடிக்கணும். தெரியுது எனக்கு இதெல்லாம் தேவையான்னு யோசிக்கிற. அதாவது சும்மா வீட்ல இருந்திருக்கணும் இல்ல ஃபோன் பண்ணி வந்திருக்கணும் ஃப்ரீயா இருக்கீங்களான்னு. நான் சர்ப்ரைஸ் கொடுக்க வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ஷோபா நீ ஆட்டி முடிக்கிறதுக்குள்ளார நான் உனக்கு வந்து ஒட்டிக்கிட்டு அழாம ரச்சிதா உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சூப்பர். பாரு உன்னோட ரெசிபி எல்லாரும் ஃபாலோ பண்ணி சொல்ல போறாங்க. ஓகே. இப்போ இத எடுத்து வச்சிட்டு
அந்த ஊற வச்ச ஐட்டம்ஸ் கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு சேர்த்து அரைக்கணும். ஓகே, நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு. அது நான் போடுமா? நானே பண்றேன். இவ்ளோ தூரம் பண்ணவளுக்கு இது பண்ண தெரியாதாக்கும். சரி, அப்ப நான் ஈ ஓட்டுறேன். நீ என்ன செய்யணும்னு உனக்கு நான் சொல்றேன். நான் உன்னை என்னவோ நினைச்சேனே. பரவாயில்லையே, பாருங்க இதை ஜூம் பண்ணுங்கப்பா. இப்போ அந்த ஊற வச்ச மிளகா, புளி, அப்புறம் முந்திரி தண்ணியோட. ஸோ காஷ்மீரி சில்லி, காஞ்ச மிளகா, கேஷ்யூ நட்டு, புளி, இது எல்லாமே சேர்த்து இப்போ 30 minutes ஊற வச்சுட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா இடிச்சு எடுத்துக்கிறோம் இல்லையா? A few hours later. முடிஞ்சிச்சா? ஒரு வழியா நாளைக்கு தான் முடிப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எப்படியோ பண்ணிட்டா. நாட் பேட். சட்டி வைங்க. எங்க சட்டி? சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அதை சொல்லு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. மூச்சு விட்டு சொல்லுமா. இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து ப்ரான்ஸை சமைக்க போறோம் நம்ம. சட்டி வச்சுட்டு ப்ரான்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ வந்து ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, வெட் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ப்ரான்ஸ் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு இப்படி சாட்டே பண்ணி நம்ம எடுத்துருக்குறோம், ஹாஃப் குக் பண்ணி எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து வெங்காயத்தில் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு நம்ம ரெசிபியை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, அதானே? கரெக்டா? என்னால முடியலடா. இப்படி இருந்தனா இப்படி ஆக்கிட்டீங்களே. சட்டி வைக்கிறோம். ஓகே, வச்சுட்டு சரியா? இப்போதான் மெயின் ரெசிபிக்குள்ள வரோம். இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து மெயின் ரெசிபிக்குள்ள தான் இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூன், இல்ல பெரிய கரண்டின்னு சொல்லிக்கலாம். பெரிய கரண்டில நெய் ஊத்திக்கலாம். சரியா? நெய் நல்லதா எண்ணெய் நல்லதா சொல்லு. நெய். வை? ஆல்வேஸ் நெய் நல்லது, அவ்வளவுதான். ஆக்சுவலா நெய் சாப்பிடுறது நிறைய பேர் வந்து நெய்யா அப்படின்வாங்க. ஆக்சுவலா நெய் வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. வந்து டெய்லி காலையில 1 ஸ்பூன் நெய், மெதுமெதுப்பான சுடு தண்ணி, சரியா? அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு இருக்கேன் புல்லட் காஃபி. இந்த புல்லட் காஃபி வந்து இப்போ பயங்கர எல்லாருமே இப்போ சாப்பிட்றாங்க, செலிபிரிட்டிஸ் எல்லாம். ஆக்சுவலி அதில் காஃபி போட்டு குடிக்கிறது வேணா இப்போ ட்ரெண்டாக இருக்கலாம். பட் சுடு தண்ணியில் கீ போட்டு குடிக்கிறது வந்து பழைய காலத்துல இருந்து இருக்கு. மேபி அது இப்போ ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா இருக்கு தெரியுமா? பாடிக்கு வந்து டீடாக்ஸ் பண்ணுது, கட் கிளென்ஸ் பண்ணுது, ஒரு மாதிரி நல்லா இருக்கு. சிஸ்டம் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். மார்னிங்ஸ்ல கட் கிளென்சிங் ஆகும். சியா சீட்ஸ் நமக்கு எப்படி நமக்கு இது பண்ணுதோ அதே மாதிரி தான் இது நல்லா பண்ணுது. சோ இப்போ 3 ஸ்பூன்ஸ் வந்து நெய் போட்டாச்சு, பண்ணியாச்சா? ஓகே. அந்த பொடிசா கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டுறலாம். ஓகே, போடு. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். எஸ், வெங்காயத்தை போட்டோம். மேக்ஸிமம் இந்த ரெசிபிக்கு வந்து பெரிய வெங்காயம் போகாதீங்க, தண்ணி விடும். அதுக்கு பதில் வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு இது பண்ணுங்க. வேற என்ன பண்ணணும்? ரொம்ப பெரிய வேலை. எவ்வளோ உதவியா இருக்கேன் தெரியுமா நான் உனக்கு. மனசாட்சி எல்லாமே சொல்றீங்களே. அப்ப புரியல, இப்ப புரியுது. பிபில என்னென்னலாம் ரெசிபி பண்ணிருக்க? நிச்சயமா பிபில சமையல் டாஸ்க் வந்துருச்சுன்னா என்னதான் குக் ஹெட், அந்த டீம் ஹெட் அப்படிதான் போட்டு கிச்சன் ஹெட் குக் அப்படின்னு சொல்லி ஆக்கிடுவாங்க. ஆனா இது வரைக்கும் பண்ணதுல அந்த டீம்ஸா பண்ணதுல நான் தான் ஜெயிச்சிருக்கேன். ஒரு அடுப்பு ஜெயிச்சிருக்கேன், அப்புறமா வேற என்ன மிக்ஸி ஜெயிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஓவன் வந்திருக்கு எனக்கு. எல்லாம் பிபில ஜெயிச்சா. ஓகே, என்ன ரெசிபி பண்ண? ரெசிபி நிறைய பண்ணிட்டு இருப்பேன். நிறைய அப்படியே வந்து பிபில உள்ள மக்கள்லாம் வந்து அப்படியே வந்து ஒரு ரெசிபி எது ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு வாட்டி பிரியாணி செஞ்சேன். அந்த குவிக் 10 மினிட்ஸ்ல அப்படி ஒரு பிரியாணி செஞ்சிருந்தேன். அது வந்து ரொம்ப கண்ணெல்லாம் தண்ணி வச்செல்லாம் சாப்பிட்டாங்க. அப்போதான் நான் அந்த அளவுக்கு நான் நல்லா பண்ண மாட்டேனே அப்படின்னு யோசிச்சேன். தெரியுது சிக்கன் பிரியாணி. வாவ், அது 15 நிமிஷத்துல செஞ்சியா? 15 மினிட்ஸ் போதும். நம்ம வேணா அடுத்த எபிசோட்ல நான் வரலப்பா. அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி விட்டது இல்லையா? அது அடுத்து வந்து நம்ம வெட் பேஸ்ட், அதாவது இந்த அப்படியே கையில போடுவா. போடு. எக்ஸ்கியூஸ் மீ, கையில அவளை தூக்க முடியுமா? அப்படியே கையில எப்படி இல்ல இப்படி எடுத்து இப்படி போட. நான் கலர்றேன் பாருங்க. இந்த கோர்ஸ்லி கிரைண்ட் பேஸ்ட்
நம்ம வந்து நல்லா உரல்ல இது பண்ணியிருக்கோம், அதனால அது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும். நல்லா இருக்கும். ஆனாலும் சூப்பராக இருக்கும் அது. இதை வந்து நம்ம அப்படி வந்து கிளறணும். இது ரொம்ப கஷ்டம்னால நினைச்சிடாதீங்க ரெசிபி. இவங்க வந்து என்கிட்ட வேலை வாங்குறதுக்காக இவ்வளோ கஷ்டமா பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. நான் மிக்ஸில போட்டு 2 நிமிஷத்துல பண்ணிடுவேன் இந்த ப்ரானை. ஆனால் நான் சொல்கிறேங்க, உரல்ல இடிச்சு பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். சரி சரி 2 பேரும் சண்டை விடாதீங்க. பாரு இந்த நெய்யெல்லாம் இப்போ வந்து அப்படியே பிரிஞ்சு வருது. இல்ல இன்னும் நல்லா கலரே மாறணும் எனக்கு. யா கலர் மாறினதுக்கு அப்புறம் தான் ட்ரை ரோஸ்ட்ன்றது எப்போ போடுவேன்? என்ன ட்ரை ரோஸ்ட்? அது மறந்துட்டேன். போடலாம். மறந்துட்டியா? நிச்சயமா உங்ககிட்ட பேசி மெயின் இன்கிரிடியன்ட் மறந்துட்டோம். ஃபுல்லா போட்டுறலாம். இதையும் போடணுமா? இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நாம போடுமா? நீ பாரு. ஆனால் செம்மையா நெய் வந்து அப்படியே வருது, பிரிஞ்சு வருது. ஓகேவா? அது பாரு, இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும், நல்லா குக் ஆகட்டும். செம்மையா? அப்புறம் நம்ம நீங்க வந்து உங்க சொத்தை எழுதி கொடுக்கணும் நீங்க இப்போ எனக்கு. அப்படியா? திரும்ப நானும் இப்போ நக்கி பார்க்குறேன். நல்லா தான் இருக்கு. உப்பு கம்மியா? காரம் ஜாஸ்தி? ஹலோ புளிப்பா? வேற லெவல், சூப்பரா இருக்கு. எனக்கு சத்தியமா உங்க டேஸ்ட் பண்ணி தெரியாதா? நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. செம்மையா இருக்கு. ஓ காட், வேற லெவல்ல இருக்கு. பாக்குறீங்களா? இந்த சீசன் பிபியா வேற லெவல்ல இருக்கு. போங்க. ஐயோ அப்பா தாங்க முடியல, எனக்கு அது பார்க்கலன்னா எனக்கு தூக்கம் வர்றது இல்லை, அந்த அளவுக்கு இருக்கு. நீ பாக்குறியா? நான் மலையாளம் பிபி பாக்குறேன். எப்படி தப்பிச்சா பாரு. நம்ம 2 பேருமே பிபி கண்டஸ்டன்ஸ். பிபியை பத்தி நம்ம கமெண்ட் ஏதாவது பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல see எனக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா, பிக் பாஸோட மெயின் கான்செப்ட் என்ன தெரியுமா விஷயமா? இட்ஸ் an opportunity to anyone. anyone it is. கொஞ்சம் மூஞ்சி தெரிஞ்சவங்களா இருந்தா மக்கள் வந்து நிறைய பாப்பாங்க அப்படிங்கிறதுனால செலிபிரிட்டிஸ் போடுவாங்க. எல்லாம் மூஞ்சி தெரிஞ்சவங்க தான்மா சோஷியல் மீடியால பாப்பா. எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் ஐ அம் trying to tell. சோ அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் இஸ் ஃபார் எவரிவன். சோ அவங்க வந்து they are giving a platform. அத நீ நல்லபடியா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதோ இல்லாதது உன் கையில இருக்கு. சோ இட்ஸ் left up to you. ஆக்சுவலி கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து சோஷியல் மீடியால பாப்புலரா இருக்கிறவங்கள எடுத்திருக்காங்க. ஓகேவா? அவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்குதுல்ல வெளியில். ஆக்சுவலி இந்த பிளாட்ஃபார்மில் சூப்பராக மாற்றலாம். சூப்பராக மாற்றலாம். வாட் நான் எதுக்கு இதை வந்து நான் இதை மெயினாக எனக்கு தோணுச்சுன்னா, இப்போ இருக்கிறது வந்து ஐ டோன்ட் நோ எதுக்கு இவ்வளோ நெகட்டிவாக போகுதுன்னு எனக்கு தெரியல. மேபி அவங்க ஏதோ சம்திங் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் இன் பிக் பாஸ். பட் கண்டஸ்டன்ஸ் தப்பா போட்டிருக்காங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். கரெக்டாக தான் போட்டிருக்காங்க கண்டஸ்டன்ஸை. பிக் பாஸ்க்கு என்ன தேவை? கண்டென்ட் தேவை. கண்டென்ட் கொடுக்கறவங்க தானே உள்ள இருக்காங்க. கொடுக்கிறது மட்டும் கிடையாது. see something நல்ல விதம் கண்டென்ட். நம்ம எதுக்கு அத நெகட்டிவா எடுத்துக்கோ? இது வந்து இப்ப அவங்க வந்து ஒரு 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 டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு வெளியில போகும்போது சம் சேஞ்ச். கன்னடா பிக் பாஸ்ல இதே மாதிரி தான் ஒரு யூடியூப்ல பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை தான் போட்டாங்க. ஒரு வாரத்துல வெளியில அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள கொண்டு வந்தாங்க. பட் ஷீ இஸ் டூயிங் சோ வெரி வெல். நான் என்ன சொல்றேன்னா, சோ நெகட்டிவா வந்து நம்ம எவ்வளோ அழகா பாசிட்டிவ் ஆக்கிக்கலாம். அப்படி ஒரு மேடை அது. மேபி அதனால யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் கூட இப்போ பிக் பாஸ்ல போகும்போது என்ன பெருசா யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா என்னட்ட பண்ணிட போறா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஆக்சுவலா நான் யாரு அப்படின்றது வந்து பிக் பாஸ்ல போடுறது. ஸோ நீங்க அந்த ஒரிஜினாலிட்டி நீங்க யாரு அப்படின்றது தெரியலாம். சோஷியல் மீடியா இமேஜும் ஒரிஜினல் இமேஜும் சேம் கிடையாது. அது வந்து புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அதே மாதிரி யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் பர்ஃபெக்ட் பர்சன் டு கம் இன் பிபி. அப்படி இல்லை. எல்லாருக்கிட்டையுமே ஒரு சில வந்து மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும், ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். ப்ளஸ் மைனஸ் ஆகலாம், மைனஸ் ப்ளஸ் ஆகலாம். ஆனால் எல்லாத்தையும் சேர்ந்து விரும்பணுங்க, மக்கள் விரும்பணும். பட் அந்த மாதிரி ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார் உனக்கு இத்தனை சீசனில்? லைக் யூ லைக் சம்ஒன் பர்சனலி மாதிரி நல்ல சூப்பர் கண்டஸ்டன்ட் அப்படின்ட்டு? எனக்கு ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு ஃபேவரட் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல ஓவியா இருந்தாங்க, அது செம்மையா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்த சீசன்ல மும்தாஸ், எல்லாருக்கும் தெரியும் அது. நான் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன் மாமா அப்படின்னு. அதுக்கு அடுத்த சீசன்ல வந்து நம்ம ராஜு பிடிக்கும். ராஜு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராஜு வந்து இந்த ஃபன் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஐயோ சிரிக்கணும் ஃபர்ஸ்ட் பிக் பாஸ்ல வந்து முதல்ல வந்து. சரி இருங்க, நான் பிரான்ஸ் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரியா? இப்போ இந்த ரோஸ்ட் பண்ணிருந்த பிரான்ஸ் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே.
என்ன பேசிட்டு இருந்தோம்? பிபி இல்ல ஃபேவரட் கான்டெஸ்டன்ட்ஸ். இது ராஜு சென்ஸ் ஆஃப் ஹியூமர், நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஸோ யா, அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சீசன் தான். நம்ம சீசன் வந்து நான் இருந்தேன். ஸோ அதனால இருந்தாலுமே எனக்கு அதுல favorite அப்படின்னு மாறினது வந்து எனக்கு ஷீவின். யா, ரியலி a very good contestant. ஸோ யா, தென் அதுக்கு அடுத்த கண்டஸ்டன்ட்ல நான் இவங்க தான். ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு இது வரும். பட் உங்ககிட்ட வேற ஒரு கனெக்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து அப்படின்னு சொன்னா லாஸ்ட் சீசன் நோ தட் இஸ் லாஸ்ட் சீசன்ல முத்து வாஸ் லைக் அந்த தமிழ் பேசுறதா இருக்கட்டும் சென்சிபிளா இருந்தார். ஐ லைக் ஹிம். நல்லா சென்சிபிளா இருந்தாங்க. I think we are done. Yes. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தாராளமா போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கை தட்டிக்கலாம். வெற்றிகரமா விச்சுமா இதை மட்டும் நான் மிக்சியில் அரைச்சிட்டு வரேன் ப்ளீஸ். நான் மிக்சியில் அரைச்சிட்டு வரேன். இல்லை இது வந்து ஆக்சுவலி நான் அத்தென்டிக்காக நான் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஆக்சுவலி உரல்ல தான் நாங்களாம் உரல் இல்ல கொஞ்சம் பெரிய உரல் இல்லாத காரணத்தினால் நாங்க வந்து இதை அரைச்சி கொண்டு வந்துருவோம். சரி, இப்போ நான் இதை அரைச்சி மட்டும் அரைச்சி வந்துறேன். இன்னொன்னு என்ன சொல்றேன், இதுல என்ன போட்டு அரைக்கணும்? அதுதான் ஒண்ணும் இல்ல, இது அப்படியே கூட அரைச்சிட்டு நம்ம தோசை ஊத்திக்கலாம். பட் இப்போ நான் இதுல வந்து லைட்டா கொஞ்சோண்டு துருவின தேங்காய் ஆட் பண்ண போறேன். துருவின தேங்காய் ஆட் பண்ணிட்டு இதை அரைச்சிட்டு எடுத்துட்டு வரேன். வேற ஒண்ணும் சேர்க்க வேண்டாம். உப்பு கொஞ்சோண்டு சேர்க்கணும். ஓகே, ரைட். கொஞ்சோண்டு உப்பு, தேங்காய், ஓகே, துருவின தேங்காய் சேர்த்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி காட்டுறேன் எடுத்துட்டு வந்துட்டு. சரியா? ஓகே, ரைட். A few hours later. ரச்சோ, அம்மா வாமா, பசிக்குதுமா. வந்துட்டேன். மிக்ஸில அரைக்கவே இவ்வளவு நேரமா? பின்ன கன்சிஸ்டன்சி வரணும்ல. எங்க கன்சிஸ்டன்சி காமி? இங்க பாருங்க. ஓகேயா? ஓகே, இப்போ சட்டி இதை வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் நான். பாருடா, வெங்காயம் எல்லாம் வச்சு தவா ரெடி பண்றலாமா? தெளிக்க போறேன். வந்து இப்படி பண்ணி ஆக மொத்தத்துல நமக்கு ஃபியூச்சர்ல நமக்கு இருக்கு வாழ்க்கை. சினிமால ஒன்றும் கிடைக்கலன்னா எங்கேயாவது கடையை ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துடலாம். ஓகே, நீர் தோசை அப்படின்றதால நீர் மாதிரி அப்படிதான் வந்து விலகி போகும் கண்டிப்பா. ஸோ அதனால அதை அப்படியே நம்ம இது பண்ணிட்டு மூடி வைக்கணும். மூடி வச்சிடணும். ஓகே, சரியா? ரொம்ப நேரம் இல்ல, கரெக்டா 30 செகண்ட்ஸ், 30 to 40 செகண்ட்ஸ். 30 to 40 செகண்ட்ஸ். 40 செகண்ட்ஸ். அது திருப்பிலாம் போட வேண்டாம், அப்படியே அதெல்லாம் இல்ல, திருப்பி போட வேணாம், ஜஸ்ட் ஃபோல்டிங். ஃபோல்டு பண்ணி எடுத்துடுறோம். டேஸ்டிங். அப்பா இரு, அதாவது இந்த நீர் தோசையை இப்படி பிச்சு பாருங்க, இந்த மாதிரி இந்த இறாவை எடுத்து ஒரு ஃபுல்லு இறாவை அப்படி மடிச்சு அப்படி இதில் துவச்சி நான் சாப்பிடுவேன். ரச்சிதா, so blessed. நல்ல கைமணம் இருக்கு உனக்கு. வேற லெவல். தேங்க்யூ. ஊட்டி விடுவா? இரு. சூப்பரா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. வெயிட். சூப்பர். ரொம்பதான் பசிக்குது, எல்லாத்தையும் சாப்பிடணும் போல இருக்கு. நீங்களும் இந்த சேம் ரெசிபி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி வந்திருக்குன்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? பாய் ஃப்ரம் பிச்சு அண்ட் ரச்சு. அவங்க எடுத்துட்டு இருக்காங்க பியூட்டி ஷாட்ஸ் தான். அவங்க எடுத்துட்டோம்.
நம்ம அதுக்குள்ள ப்ரான்ஸ் காலி பண்ணிடலாம். ஓகே. வாட் இஸ் திஸ்? ஒரு பிரசன்டேஷன் பண்ற வரைக்கும் கூட பொறுமையா இல்லைன்னா இது என்ன? பண்ணுங்க. ஒரு மிட் வைட் போய்டு. கொஞ்சம் ஃபுல் சட்டி அந்த எல்லாமே தெரியற மாதிரி. நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓ கட் பண்ணுங்க. மானத்தை வாங்காதீங்க. ஹலோ. சரி. செஞ்சுட்டு அடுத்து உங்களுக்கு கொடுக்கணும். ஒன்றும் பார்க்கணும். பரவாயில்ல. இதெல்லாம் வைக்கும் ரோஸ்டம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது என்பது என் மம்மி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐயோ மறந்துட்டோம். நம்ம கேமரா டீம் கேக்குறாங்க. ஓகே இப்போ கேமரா வர வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். நான் வந்து கூப்பேனா சாப்பிட்டுட்டு அப்படியே அவுட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்களா? அது வந்து நாங்க வந்து ரோலிங் டைட்டிலா போடுவோம். பாய். பாத்துக்கோ அப்படியே. கீதா பாய்.